சாப்பாட்டுக்கு ரேஷன் அரிசி தாங்க சாப்பிடுவோம். அதனால் எங்ககிட்ட கேட்குறதுக்கு கூச்சப்படுவோம். அப்புறம் இந்த வீடு கட்டும்போது அந்த வீட்டை வந்து குட்டிச்சவராக வச்சுக்கிட்டு கட்டக்கூடாதுன்னாங்க. இடித்து நிறைவிட்டோம். மேலே 2 மாடியும் நடராஜ் வந்த பின்னால் தான் கட்டணும். ஐபிஎல்லுக்கு போன பின்னால் தான் கட்டணும். ஆஸ்திரேலியாக்காரோட ஃபஸ்ட்டு பேசி பவுலிங் போடும்போது சொல்லி கொடுத்தது அவரோட எடுத்து போட்டோம். அது மேச்சேரியில் ஒரு 50,000 ரூபா பிரைஸ் டோர்னமெண்ட் நடத்தினாங்க. நடராஜ் பவுலிங் போட்டு கப்பு ஜெயிச்சுக்கிட்டு வந்து இங்கே சின்னப்பம்பட்டி ஊர் சுற்றியுமே வந்தாங்க. ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம யாக்கர் கிங் நடராஜனோட சொந்த ஊருக்கு தாங்க விசிட் பண்ணியிருக்கோம். அவரோட ஊரு சின்னப்பம்பட்டிங்கிறது கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஊரு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலத்துல இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க தாரமங்கலம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்துல தாங்க இருக்கு. நீங்க பார்த்தாலே தெரியும், இது ஒரு சாதாரண சின்ன கிராமம் தாங்க. இந்த மாதிரி ஒரு ஏரியாவுல பிறந்து வளர்ந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கிரவுண்ட்ல டென்னிஸ் பந்துல பிராக்டிஸ் பண்ணி இந்திய அணிக்குள்ள நுழையறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாதுங்க. ஆனா தன்னோட கடுமையான முயற்சியால அந்த சாதனையை செஞ்சு நமக்கெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷனா மாறி இருக்காரு நம்ம நடராஜன். ஐபிஎல்லுக்கு வந்த பிறகு முதலா சொந்த ஊர்ல அவர் கட்டின வீடு எப்படி இருக்கு, அவங்க வீட்டுல உள்ளவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம இப்ப நடராஜனோட வீட்டை நெருங்கிட்டோம். இதோ தெரியுது பாத்தீங்களா, இந்த தெருவுக்குள்ள நுழைஞ்சா கடைசியில இருக்கிறது தாங்க நடராஜன் வீடு. இன்னைக்கு நடராஜன் கோடிகள்ல சம்பாதிச்சாலும் அவங்க வீட்டுல உள்ளவங்க ஆரம்பத்துல எப்படி இருந்தாங்களோ அதே குணத்தோட தாங்க பழகுறதுக்கு ரொம்ப எளிமையா தாங்க இருக்காங்க. நடராஜனோட அப்பா கிட்ட பேசுறத கேட்டீங்கன்னா உங்களுக்கே அது தெரியும். நம்ம எளிமையான குடும்பத்துல இருந்து வந்தவங்க. நான் அந்த பவர்லூம் தருவி ஓட்ட போவேன். எங்க வீட்டுல சில்லி கடை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. படிச்சுக்கிட்டே அவன் 6வது படிக்கும்போதே விளையாட்டுக்கு போய்கிட்டு இருந்தான். சரி, நாங்கள் எதுவும் கேட்கல, உனக்கு எது விருப்பமே அது பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அவன் சௌரியத்துக்கு விட்டுட்டோம். அதனால் அவன் வந்து விளையாட்டுக்கும் போவான், படிக்கிறதும் நல்லா படிச்சுக்கிட்டான். அதனால் அவன் விளையாட போகிறதுனால நாங்கள் எதுவும் கண்டிஷன் பண்ணல, அவன் விருப்பம் எதே அதை செய்யட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் சௌரியத்துக்கு விட்டுட்டோம். மேச்சேரியில் ஒரு 50,000 ரூபா பிரைஸ் டோர்னமெண்ட் நடத்தினாங்க. நடராஜ் பவுலிங் போட்டு கப்பு ஜெயிச்சுக்கிட்டு வந்து இங்கே சின்னப்பம்பட்டி ஊர் சுற்றியுமே வந்தாங்க. அப்போ தான் சரி நல்லா பவுலிங் போடுறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஊரில் எல்லாமே சொல்லிக்கிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அவனை கூட்டிகிட்டு அவங்க எல்லாம் கப்பை கொடுத்து கூட்டிகிட்டு ஊர் சுற்றி வந்தாங்க. அது அவன் வந்து +2 படிக்கிற டைமில் ஜேபிங்கிறவர் இங்கே டீம் வச்சுருந்தார். சின்னப்பம்பட்டிலேயே ஒரு டீம் வச்சுருந்தார். அவர் எங்கே விளையாட போனாலும் கூட்டிகிட்டு போவார் வருவார். சாப்பாட்டுக்கு ரேஷன் அரிசி தாங்க சாப்பிடுவோம். அதனால் எங்கள்